ஆண் பெண் உறவில் பிரச்சனைகள் வருவது இயல்பு. இருவரும் அடுத்தவரை கண்டித்து கொண்டும் அவமானப்படுத்தி கொண்டும் இருந்தால் திருமணம் அல்லது காதல் வாழ்க்கை என்பது தோல்வியிலேயே முடிவுறும். மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை ஒன்றை உருவாக்குவதற்கு இருவரும் அவர்களை பற்றி அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் திறந்த மனதுடன் இருக்க வேண்டும். சில குடும்பங்களில் சில ஆண்கள், என்னில் எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை உன்னிடம்தான் உள்ளது, நான் சரியாகத்தான் இருக்கிறேன், நீதான் பிழையாக இருக்கிறாய், நான் சொல்வது போலத்தான் நீ கேட்க வேண்டும், என்னிடம் நீ கேள்வி கேட்கக்கூடாது, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், நீ வாயையே திறக்கக்கூடாது என்று பெண்களை மட்டம் தட்டி வைத்திருக்கிறார்கள். இதனால் பெண்கள் வாழ்க்கையில் வெறுப்புற்ற நிலையில் இருக்கிறார்கள். ஒரு அடிமை போன்று உணர்கிறார்கள். நான் லாயக்கற்றவள் என்ற உணர்வுடன் இருக்கிறார்கள். இறுதியில் தனது உயிரையே மாய்த்து கொள்ளும் மனநிலைக்கு சென்று விடுகிறார்கள். இந்த நிலை ஆண்களால் மதிக்கப்படாத பெண்கள் அனைவருக்கும் ஏற்படும். ஆனால் சில குடும்பங்களில் இது மட்டுமன்றி இதனோடு சேர்த்து தனது துணைக்கு கூடாத நட்புகளின் பாலும் ஈடுபாடு இருக்கும். இதனை எந்த ஒரு பெண்ணும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். இதை கண்டுபிடித்தாலும் அவர்களுக்குள் சண்டையும் வாக்குவாதங்களும் தான் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த இடத்தில் உங்களது திருமண வாழ்க்கை உயிர் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நீங்கள் வெறுக்கும் உங்கள் துணையை மீண்டும் நேசிக்க முடியுமா? அவர் உங்களை மீண்டும் நேசிப்பாரா என்ற கேள்வி பலரது மனதில் எழலாம். அதற்கான விளக்கமாகத்தான் இந்த வீடியோ அமைய இருக்கின்றது. ஒரு ஆண் வேறொரு பெண்ணுடன் அல்லது ஒரு பெண் வேறொரு ஆணுடன் தொடர்பு வைத்திருப்பதற்கு காரணம் அவர்களுடைய துணை சரியாக அமையாததாலேயே ஆகும். உங்கள் துணை வேறொரு நபரை நோக்கி கூடாத நட்பின்பால் செல்கிறார் என்றால் முதலில் உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். எப்படி இந்த சுய பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம். அதாவது, நீங்கள் அவரிடம் பேசுகின்ற பொழுது நீங்கள் பேசும் விதம் குறித்து அவர் ஏதேனும் குறை கூறுகிறாரா அல்லது குறை கூறி இருக்கிறாரா என்பதை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அடுத்ததாக, நான் எப்போதும் அவரை நச்சரிப்பதாக, அவரை நான் எப்போதும் ஆதரிப்பதில்லை என்றும் எப்போதும் அவரது யோசனைக்கு எதிராக இருப்பதாகவும் அவர் கூறுகிறாரா என்றும் யோசித்து பாருங்கள். இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு ஆம் என்று பதில் வந்தால் நீங்கள் அவருக்கு தேவையான அன்பையும் ஆதரவையும் பாராட்டையும் வழங்க தவறிவிட்டீர்கள் என்றுதான் அதன் அர்த்தம். எந்த ஒரு ஆணும் உங்களின் மீது கொண்ட காதலை அல்லது அன்பை தவிர்த்துவிட்டு வேறொரு பெண்ணுடன் தொடர்பை பேணி வந்தால் உங்களுக்குரிய மரியாதை, அன்பு, காதல் போன்றவற்றை அவர்கள் தர மறுக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அவருடன் மனம் விட்டு பேச முடியுங்கள். அவர் அமைதியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் நேரத்தில் அவரோடு கொஞ்சம் மனம் விட்டு பேச வேண்டும் என்று கோருங்கள். அவர் அனுமதித்தால், நான் நம்மை பற்றி சில நாட்களாக சிந்தித்து வருகிறேன், உங்களுக்கு ஒரு சிறந்த மனைவியாக இருக்கப் போவதாக நான் தீர்மானித்திருக்கிறேன், நான் எவ்வாறு உங்களுக்கு சிறந்த மனைவியாக இருக்க முடியும் என்பதற்கு உங்களிடம் ஏதேனும் பரிந்துரைகள் இருந்தால் நான் அவற்றை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். நீங்கள் அதை பற்றி இப்போது கூறலாம். ஆனால் நான் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாக இருக்க விரும்புகிறேன் என்று கூறி பாருங்கள். அதற்கு அவர் பல யோசனைகளையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கலாம். அதனை தகவலுக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இடத்தில் நீங்கள் விவாதங்களையோ சண்டைகளையோ புரிய வேண்டாம். அவர் சில பரிந்துரைகளை முன்வைக்கக்கூடும். அதனை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த முனையுங்கள். அவர் செய்த நல்ல விடயங்களை பாருங்கள், அவற்றை பாராட்டுங்கள். எந்த இடத்திலும் அவரை குறை கூறவோ குற்றம் சாட்டவோ வேண்டாம். முதல் 1-2 மாதங்களுக்கு அவருடைய எந்த குறையையும் கூறாமல் நல்லவற்றை பாராட்டி அதிகமான அன்பை கொடுங்கள். அடுத்ததாக, தாம்பத்திய உறவில் முழு ஈடுபாடு காட்டுங்கள். அவரது விருப்பங்களுக்கு ஏற்ப வெறுமனே ஒத்துழைப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் நீங்கள் துணிச்சலாக காரியத்தில் இறங்கி அவரை ஆச்சரியத்தில் மூழ்கடித்து பாருங்கள். வாரத்துக்கு 2 முறையாவது தாம்பத்தியத்தில் ஈடுபட உற்சாகமூட்டுங்கள். நீங்கள் விரும்பிய இலக்கை மிக விரைவில் அடைந்து கொள்வீர்கள். தாம்பத்தியத்தில் ஏற்படும் குறைபாடு கூட கூடா நட்பின்பால் ஒருவரை திசை மாற்றிவிடும். நான் சொன்ன நுட்பங்களை 1 மாதத்துக்கு தொடராக செய்த பின் அவரிடம், நான் ஒரு சிறந்த மனைவியாக இருக்க முயற்சிக்கப் போவதாக ஒரு சில வாரங்களுக்கு முன் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நான் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறேன் என்று கேளுங்கள். உங்கள் கணவர் என்ன பதில் சொன்னாலும் அதனை ஒரு தகவலுக்காக கருதி ஏற்றுக்கொள்ளுங்கள். சில நேரம் குறை கூறலாம், வசைப்பாடலாம், ஏளனமாக சொல்லலாம், கடுமையாக நடந்து கொள்ளலாம். அவரது பதில் எதுவாக இருந்தாலும் வாக்குவாதம் செய்யாமல் அதனை ஏற்றுக்கொண்டு உங்கள் இலக்கில் தீவிரமாக இருங்கள். அவரிடம் மேலும் சில பரிந்துரைகளை கேட்கலாம். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். அவற்றை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொண்டு அதனையும் செய்ய தயாராக இருங்கள். மாதத்துக்கு 1 முறையாவது அவருடைய கருத்துக்களை கேட்பதை வழக்கமாக்கி கொண்டு தொடர்ந்து 6 மாதங்கள் இதை செய்து வாருங்கள். ஒவ்வொரு மாதத்துக்கு பின்னரும் நீங்கள் உங்களை பற்றி கேட்கும்போது நல்ல பதில் அவரிடம் இருந்து வந்தால் அதன் பிறகு உங்களுக்கு பிடித்த ஒரு கோரிக்கையை அவரிடம் முன்வையுங்கள். அந்த கோரிக்கை திட்டவட்டமானதாக இருக்க வேண்டும். அதாவது, இன்று மாலை வெளியில் சென்று சாப்பிடுவோமா, இன்று சினிமாவுக்கு போவோமா, அல்லது உங்களுக்கு விரும்பிய ஒன்றை தெளிவாக கேளுங்கள். அதை செய்து தந்தால் பாராட்டுங்கள், செய்து தராவிட்டால் பரவாயில்லை, விட்டுவிடுங்கள். அதற்கு அடுத்த மாதம் உங்களது கோரிக்கையை முன்வையுங்கள்.
பொறுமையும் விட்டுக் கொடுப்பும் சகிப்புத்தன்மையும் தான் நமது இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். எனவே இதனை சுருக்கமாக சொல்லப்போனால், அடிக்கடி உங்கள் துணைவருடன் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை ஒன்றை வாழ நீங்கள் சிந்தித்திருப்பதாகவும், உங்களது துணையின் தேவைகளை சிறப்பாக நிறைவேற்ற தீர்மானித்திருப்பதாகவும் உங்கள் கணவனிடமோ மனைவியிடமோ கூறுங்கள். அதில் எவ்வாறு நீங்கள் மேம்படலாம் என்பதற்கான பரிந்துரைகளையும் அவரிடம் கேளுங்கள். அந்த பரிந்துரைகளை சரியாக நிறைவேற்ற முனையுங்கள். பரிந்துரைகளை முன்வைக்காவிட்டால் கடந்த பல காலங்களாக அவர் அடிக்கடி உங்களிடம் குறை கூறி வந்துள்ள விஷயங்களை அடிப்படையாக வைத்து அவரது விருப்பத்தை ஊகியுங்கள். அடுத்த 6 மாதங்களுக்கு அதனை செயற்படுத்த முனையுங்கள். ஒவ்வொரு மாதமும் உங்கள் முன்னேற்றம் குறித்து அவரிடம் கேளுங்கள். உங்களிடம் முன்னேற்றம் காணப்படுவதாக உங்கள் கணவர் கூறுகின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் ஒரு வாரம் காத்திருந்து உங்களுக்கு பிடித்த கோரிக்கையை அல்லது விருப்பத்தை தெரிவியுங்கள். அதை செய்ய முனைந்தால் அவர் உங்களை விரும்ப ஆரம்பிக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் கோரிக்கையை புறக்கணித்தாலும் கூட தொடர்ந்து அவர் மீது அன்பு செலுத்துங்கள். அடுத்த மாதம் அவர் உங்களுக்கு நேர்மறையாக பதிலளிக்கக்கூடும். இந்த நுட்பம் யாருக்கு பொருத்தம் என்றால், நான் அவரை என்ன செய்தாலும் மாற்ற வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு இது சாத்தியம். நான் ஏன் அவரிடம் பிச்சை கேட்க வேண்டும், நான் மட்டும்தான் தாழ்ந்து போக வேண்டுமா என்று கேட்பவர்கள் இதனை செய்து பார்க்க